வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம், பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் இன்னைக்கு பராசக்தி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு தனியார் யூடியூப் சேனல் மூலமாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குடும்பத்தோட நானும், என் கணவரும், என்னுடைய 20 வயது மகள் 3 பேரும் போய் பார்த்தோம். அ படம் வந்து எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா, இயல்பாகவே அரசியல் பேசுறோம். தொடர்ந்து இந்த மொழி போராட்டத்த பத்தியெல்லாம் நாங்க நெறைய வரலாறுலாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுகிட்டு இருக்கிறோம். ஆனா, என்னுடைய மகளுக்கு வந்து இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தது. அவங்க வந்து ஜென்ஸி. இந்த போராட்டத்துல என்னலாம் நடந்தது? 1930, 40கள்ல என்ன நடந்தது? 1964, 65ல என்ன நடந்தது? அப்படிங்கிறதெல்லாம் பெருசா அவங்களுக்கு தெரியாது. ஆனா, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்த. என் பக்கத்துல உட்கார்ந்து நெறைய விஷயங்கள வந்து தொடர்ந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. "இப்படியெல்லாம் நடந்துச்சா? இப்படியெல்லாம் நடந்துச்சா?" அப்படின்னு அந்த திரைப்படத்துல வரக்கூடிய பல சம்பவங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருந்தது. இப்படியெல்லாம் வந்து ஸ்டூடண்ட் கம்யூனிட்டி போராடி இருக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயமும். படம் முடிஞ்சு வெளியில வந்தோனே, கொஞ்ச நேரம் அவங்க என்கிட்ட பேசவே இல்ல. எந்த அளவுக்கு அந்த படத்துடைய ஒரு பாதிப்பு அவங்க கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து என்னால உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் பேசுனாங்க. இத பத்தி போய் டீட்டெயிலா நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா, படத்துடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான மோட்டிவ் தான். 1 ஏன் நாம ஹிந்தி திணிப்ப எதிர்க்கிறோம்? அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்படிங்கிறத அடுத்த தலைமுறை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவ இந்த படம் ரொம்ப சிறப்பா நிறைவேற்றி இருக்கிறது. 2வது நம்மளுடைய அரசியல் வரலாறு, நம்மளுடைய போராட்டங்கள் ஏன் தமிழ்நாடு தனிச்சு நிக்குது? ஏன் மண், மொழி, மானம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு வந்து பொங்குறாங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுலயும் இந்த படம் நிறைவாகவே செய்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். படத்துடைய தீம் ஆஃப் கோர்ஸ் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாகக் கொண்ட ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை சேர்த்த ஒரு கதை. உண்மையிலேயே திரைப்படத்துடைய இயக்குனர் சுதா கொங்கரா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்ட சொல்லணும். ஏன்னா, இது போன்ற சீரியஸ் சப்ஜெக்ட்ட அடுத்த தலைமுறை ஜென்ஸிக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். அவ்ளோ பெரிய நீண்ட நெடிய வரலாற வந்து ஒரு 2 1/2 மணி நேரம் படத்துக்குள்ள சுருக்கிற முடியாது. ஆனா, அதோட ஹைலைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் கொஞ்சம் சேர்த்து, ஒரு சாமானிய இளைஞனுடைய பார்வையிலருந்து இந்த கதைய நரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேள ஒரு அரசியல் கட்சியுடைய வியூ பாயிண்ட்ல இருந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ, இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ இந்த கதைய சொல்லியிருந்தா, இது ரொம்ப ஒரு சீரியஸ் கதையா போயிருக்கும். அடுத்த தலைமுறைக்கு எஃபெக்டிவா போய் சேர்ந்திருக்காது. ஆனா, ஒரு மாணவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன், அந்த இளைஞனோட குடும்பம், அந்த குடும்பத்த சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், நட்புகள், உறவுகள் இவங்கள எல்லாம் இந்தி திணிப்பு எந்த அளவுல பாதிக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை இந்த இந்தி திணிப்பு எப்படி பாதிக்குது? படிச்சு முடிச்ச அப்புறம் வேலை தேடக்கூடிய இளைஞர்களை எப்படி பாதிக்குது? வயசான வீட்ல இருக்கக்கூடிய இந்த பாட்டி அம்மா வந்து ஒரு மணி ஆர்டர் அனுப்புறதுக்காக போஸ்ட் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் அப் பண்ணணும்னா, அது எல்லாமே ஹிந்தியில இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து வேதனைப்படுறாங்க. இப்படி எல்லா சாமானிய மக்களையும் ஒரு ஹிந்தி திணிப்பு ஒரு மொழிய கொண்டு வந்து நம்ம மீது திணிக்கும்போது, வேண்டாம் வெறுப்பா, அது எப்படி பாதிக்கிறது? உளவியல் ரீதியாக என்ன தாக்குதலை ஏற்படுத்துது? அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த எமோஷனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டூ சுதா கொங்கரா அவர்கள். அடுத்து நடிகர்கள். எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா, குடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்த உணர்ந்து உள்வாங்கி நடிச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படத்த பார்க்கும்பொழுது அந்த கேரக்டர்ஸா தான் அவங்கள பார்க்க முடியுதே தவிர, சிவகார்த்திகேயன நம்மளால பார்க்க முடியல. செழியனா தான் பார்க்க முடியும். அதர்வாவ வந்து சின்னாவா தான் பார்க்க முடியுதே தவிர, அதர்வாங்க நமக்கு தெரியல. அதே மாரி ரவிமோகன் ஆ எக்ஸலென்ட்டா நடிச்சிருக்கிறாரு. ஆ ஃப்ரேம் டூ ஃப்ரேம் சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் வந்து ரவிமோகனுக்கு குடுத்திருக்கிறாங்க. அத ரொம்ப அழகா வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரீலீலா அ ஒரு நல்ல ஃபைண்ட். தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபைண்ட். நல்லா நடிச்சிருக்கிறாங்க. தமிழையும் நல்லா முயற்சி பண்ணி அழகா அவங்களே டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே அ பாராட்டுக்குரியது. அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கதாபாத்திரத்தை நடிகர் சேத்தன் ரொம்ப அழகா செஞ்சிருக்கிறாரு. அவர பார்க்கும்போது அதுவும் குறிப்பா அந்த ஜெயில்ல இருக்கக்கூடிய அந்த ஒத்தை டயலாக் அந்த ட்ரெய்லர்ல வந்தது இல்லையா? ஆ இதற்கு நான் நேரடியா காரணம் இல்ல. ஆனா இத யார் செஞ்சிருந்தாலும் அது என் தம்பி தான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த டயலாக், அந்த ஃப்ரேம்லலாம் பார்க்கும்பொழுது அப்படியே அண்ணாவை வந்து நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதே மாதிரி அந்த இறுதி டயலாக் அதுல வந்து பெரும்பாலான டயலாக் வந்து அவங்க மியூட் பண்ணியிருந்தாலும், ஆ மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பெருமிதத்தை ஏற்படுத்துது. அந்த கேரக்டர் வந்து ஃப்ரேம்ல வரும்பொழுது. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்ல வரக்கூடிய
ஐயா கண்ணன் அப்படின்ற ஒரு இளைஞருடைய கேரக்டர். அதாவது யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த பாலிசிஸ், இந்த ஆக்ட், இந்த சட்டதிட்டங்கள் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத ரொம்ப உணர்வு பூர்வமா அவர் வந்து 2 சீன் வந்தாலும் அந்த நடித்த அந்த இளைஞர், அவர் பேர் தெரியல. ஆனா ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா படத்துடைய டர்னிங் பாயிண்டே அந்த 2 காட்சிகள் தான். அந்த 2 காட்சிகளுமே ரொம்ப நினைவுல வந்து ஒரு நீங்காத இடம் பிடிச்ச காட்சிகளாக இருந்தது. இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆற டைம்ல 2 படம் பேரலலா ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பக்கம் வந்து பராசக்தி, இன்னொரு பக்கம் ஜனநாயகன். 2 படத்துக்கும் போட்டி அப்படின்லாம் சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட பேச்சுக்கள் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் ஆரம்பத்துல இருந்தே நான் சொன்னது என்னன்னா, எந்த படமும் எந்த படத்துக்கும் போட்டி கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி 2 டிஃபரெண்ட் ஜான்ராஸ். பராசக்தி பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கதை. ஜனநாயகன் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் ஃபில்ம். அரசியலில் நுழையக்கூடிய ஒரு ஹீரோக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதைக்களம் அது. அதனால இது 2த்தையும் கம்பேர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தம். கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் நெறையவே வரும். அப்படி வந்த பல படங்கள நாம ரசிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் பொழுதும் ஜனநாயகனையும் நாம பார்த்து என்ஜாய் பண்ண தான் போறோம். விஜயோடைய அரசியல்ல நமக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கலாமே தவிர, ஒரு நடிகராக விஜய் மேல நமக்கு எந்த பெரிய விமர்சனமும் கிடையாது. அவருடைய படங்கள், அவருடைய ஃபார்முலா படங்கள். அத நாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, பராசக்தி போன்ற படங்கள் அத்தி பூத்த மாரி எப்பாவது ஒரு தடவ தான் வரும். அதனால ஜென்ஸி கிட்ட நான் தயவு செஞ்சு இத ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். இந்த ஜனநாயகன், பராசக்தி இந்த பொலிட்டிக்கல் கான்ட்ரோவர்சிஸ்லலாம் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. அப்படியே உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து இருந்தாலும், அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு அன்பயஸ்ட் மைண்டோட இந்த படத்த போய் பாருங்க. ஏன்னா, நீங்கலாம் அவசியம் பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இன்ஸ்டால இன்ஸ்பிரேஷன தேடி WhatsAppல வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறீங்க. நம்மளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியவே தெரியாது. எங்க காலகட்டத்திலயாவது லைப்ரரீஸ் இருந்தது, புத்தகங்கள் இருந்தது, நெறைய படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு படிக்கிற அளவுக்கு கூட பொறுமை வந்து பல இளைஞர்களுக்கு இல்ல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா, அப்படிப்பட்டவங்க அவசியம் இந்த படத்த பார்க்கணும். ஏன்னா, தமிழ்நாட்டுல ஒரு மொழிக்காக, நம்மளுடைய அடையாளத்துக்காக எத்தன பேர் போராடி உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்த பார்த்தா நீங்க உணர முடியும். அந்த எமோஷன்ஸ் என்ன? அந்த ஃபீலிங்ஸ் என்ன? ரொம்ப அழகா ஸ்ரீலீலா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. மொழி அப்படிங்கிறது வெறும் நம்ம பேசக்கூடிய அந்த பாஷை மட்டும் இல்ல. இது நம்மளுடைய அடையாளம். நம்மளுடைய பண்பாட்டு, கலாச்சாரத்துடைய அடையாளம். அந்த அடையாளத்த அழிக்கணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த அடையாளத்த அழிச்சுட்டா அவங்களுடைய அடிமைகளா நாம மாறிடுவோம். திஸ் இஸ் நாட் அபௌட் யூனிஃபார்மிட்டி. திஸ் இஸ் அபௌட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு டயலாக். ரொம்ப பவர்ஃபுல்லான டயலாக். ஒட்டுமொத்த படத்துடைய எசன்ஸே அந்த ஒரு டயலாக்ல அடங்கிடுது. வெவ்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த, வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய, வெவ்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாருமே உணர்வு ரீதியாக நாம இந்தியர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய மண், நம்மளுடைய மானம், நம்மளுடைய மொழி, நம்மளுடைய அடையாளங்கள நாம விட்டுக் குடுக்கவும் மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய எசன்ஸ். இத அடுத்த தலைமுறை கண்டிப்பா பார்க்கணும். வருஷா வருஷம் மொழிப்போர் தியாகிகளுக்காக நாம வந்து மரியாதை செலுத்துறோம். அதெல்லாம் நாம செய்யறோம். கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 60, 70 வருஷம் தாண்டி இன்னமும் அந்த மொழிக்காக நம்ம இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்படுறோம்னா, ஏன் அந்த உணர்ச்சிகள் வருது? ஏன் அந்த கொந்தளிப்பு வருது? ஏன் இன்னைக்கு வந்து ஹிந்தி திணிப்ப நாம இன்னமும் எதிர்த்துட்டு இருக்கோம்? அன்னைக்கு ஆட்சி தான் வேற. இன்னைக்கு வேற ஆட்சி. ஆனா காட்சிகள் அதேதான். அன்னைக்கு எதிர்த்தா மாரி இன்னைக்கும் ஹிந்தி திணிப்ப எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய கல்வியில, நம்மளுடைய வேலை வாய்ப்புகள்ல, நம்மளுடைய அறிவிப்புகள்ல எல்லாத்துலயும் கொண்டு வந்து ஹிந்திய புகுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸிக்கு அதனுடைய இம்பாக்ட் என்ன? அது எப்படியெல்லாம் நம்ம லைஃப்ப பிற்காலத்துல பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால தயவு செஞ்சு படத்த போய் பாருங்க. வித் அன் ஓப்பன் மைண்ட் போய் பாருங்க. நீங்க விஜயோட ரசிகரா இருக்கலாம், இல்ல சிவகார்த்திகேயனோட ரசிகரா இருக்கலாம், நீங்க தாவேகா தொண்டராவே இருக்கலாம். ஆனா அனைவரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இது திமுகவோட படம். இல்ல இது தாவேகாவுக்கு எதிரான படம். அப்படியெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது ஒவ்வொரு தமிழனுக்கான படம். இந்த மண்ணுக்கான படம். இந்த மொழிக்கான படம். நம்மளுடைய உரிமைகளுக்கான படம். அந்த காலத்துல இருந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு சமூக பொறுப்போட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்த பார்த்தா நீங்க உணர முடியும். அரசியல்ங்கிறது சும்மா வெறும் வைப் பண்றதோ, இல்ல ஒரு தலைவருக்காக ஃபயர் விடுறதோ இல்லைங்க.
நாம எந்த தலைவர்கள பின்பற்றோமோ, அந்த தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை நம்மள வந்து நல்வழியில கொண்டு போகணும். அது ஒட்டுமொத்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கும், மேன்மைக்குமானதாக இருக்கணும். அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு நல்ல படம் தான் பராசக்தி. அந்த படத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் ஹிந்தி திணிப்ப நாம எதிர்க்கிறோம். இன்ஃபாக்ட் அந்த படத்துல இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, எந்த ஒரு அரசையும் அவங்க குற்றம் சாட்ட கூட இல்ல. ஒன்றிய அரச வில்லன் மாரி கூட போர்ட்ரே பண்ணல. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, தெளிவா பதிய வைக்கிறாங்க. எங்களுடைய வெறுப்பு ஹிந்தி மீது இல்ல. எங்களுடைய வெறுப்பு ஹிந்தி திணிப்பு மீது தான். ஹிந்திய ஒரு மொழியா நாங்க மதிக்கிறோம். ஒரு மொழியா நாங்க நேசிக்கிறோம். ஒரு மொழியா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா, அதை வேண்டா வெறுப்பாக எங்க மீது திணிக்கும்போது மட்டும் தான் நாங்க வந்து திமிறி எழுவோம், திருப்பி அடிப்போம். அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து அந்த படத்துல பல்வேறு காலகட்டங்கள்ல அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த அளவுக்கு ஒரு நியூட்ரல் பொலிட்டிக்கல் கிரவுண்டோட தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய உணர்வ மதிக்க கத்துக்கங்க. அப்படிங்கிற அடிநாதத்தோட தான் இந்த படம் நகருது. அதனால தயவு செஞ்சு ஜென்ஸி இந்த படத்த போய் தியேட்டர்ல ஒரு தடவ பாருங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ஃபார்ம் யுவர் ஓன் ஒப்பீனியன்ஸ். இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு தள்ளி வச்சுட்டு, உங்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் மானத்துக்காக இந்த படத்த போய் பாருங்க. அதே மாதிரி சில டயலாக்ஸ் எனக்கு பெர்சனலா புடிச்ச டயலாக்ஸ். இன்னைக்கும் ரெலவென்ட்டா இருக்கக்கூடிய டயலாக்ஸ். ஒரு கட்டத்துல வந்து ரவி மோகன் சொல்றாரு. "ஏங்க இப்படி சுடுறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஒருத்தன சுடுறதுனால எதுவும் மாறிட போறதில்ல." அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லும். அதுக்கு சொல்லுவாரு, "இல்ல, ஒருத்தன சுட்டா 1,00,000 பேர் பயப்படுவான். இப்படித்தான் ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டுகள் நம்ம மேல ஆட்சி செஞ்சாங்க." அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுவார். இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதுதானங்க நடந்துகிட்டு இருக்கு. கூடன்குளத்துல என்ன நடந்தது? நெடுவாசல்ல என்ன நடந்தது? டெல்லி ரயட்ஸ்ல இன்னைக்கு உமர் காலித் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் 5 வருஷமா பெயில் கிடைக்காம இன்னும் சிறையில வாடிட்டு இருக்கிறார்ல. இன்னமும் விசாரணை கைதியாவே உள்ள வச்சு அவர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குல்ல இந்த அரசு. இன்னைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் போராடுறாங்க. ஆனா, இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக பொதுமக்களுடைய மனசுல, ஸ்டூடண்ட் கம்யூனிட்டியோட மனசுல ஒரு பயத்த ஏற்படுத்தி வச்சிருக்கு இல்லையா இந்த ஒன்றிய அரசு. இந்த பயம் இருக்கிறதுனால தானே தெருவுல வந்து போராடுற தயங்குறான். ஒரு உமர் காலித தூக்கி உள்ள வச்சா 10 உமர் காலித் தெருவுக்கு வரதுக்கு பயப்படுவான். அப்படின்னு தெரிஞ்சு தானே இவங்க இத பண்றாங்க. நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லில ஜந்தர் மந்தர்ல போராடுனாங்கல்ல. எப்படி தரதரன்னு ஈவிரக்கம் இல்லாம இழுத்துட்டு போனாங்க. இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்றான். மணிப்பூர்ல 2 வருஷமா பத்திக்கிட்டு எரியுது. லடாக்ல மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தூக்கி யுஏபிஏ சட்டத்துல உள்ள வச்சிருக்காங்க. இப்படி செஞ்சு மக்கள் கிட்ட அந்த போராடக்கூடிய அந்த குணம் இருக்கு இல்லையா? அத ஒரேடியா குழி தோண்டி புதைக்கணும் அப்படின்னு ஒரு அரசு முயற்சி செய்யுது. இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகா சொல்லுவாரு ரவி மோகன் கிட்ட. சிப்பாய் மியூட்டினி நடந்தது தெரியுமா? ஆங்கிலேயருக்கு எதிர. அதற்கு 100 வருஷம் முன்னாலேயே தமிழ்நாடு ஆங்கிலேயரை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருச்சுடா. உங்களுக்கெல்லாம் முன்னோடி நாங்க. அதனால தேசபக்திய பத்தி எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க. அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதுதாங்க உண்ம. இங்க இருக்கக்கூடிய மாணவர் சக்தி அப்படிதான் இருந்தது. ஆக்கப்பூர்வமான அரசியல் அவங்க அன்னைக்கு கையில எடுத்தாங்க. அடக்குமுறைக்கு எதிராக வீதியில வந்து போராட்டம் பண்ணாங்க. என் வீடு, என் குழந்தைங்க, என் ஃபேமிலி, என் எதிர்காலம்னு அன்னைக்கு அந்த மாணவர்கள் நெனச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் அப்படிங்கிற அடையாளமே இல்லாம போயிருக்கும் நமக்கு. எனக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. ஆனா என் தாய் நாடு, என் தாய்மொழிய நான் காப்பாத்துவேன் அப்படின்னு உயிர் தியாகம் பண்ணாங்கல்ல. அவங்க செஞ்ச அந்த உயிர் தியாகத்தினால தான் இன்னைக்கு நாம உட்கார்ந்து தமிழ பத்தியும், தமிழ்நாட்ட பத்தியும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான அரசியலை அடுத்த தலைமுறை கையில எடுக்கணும்னா, தயவு செஞ்சு இந்த படத்த போய் பாருங்க. அதே மாரி கிளைமாக்ஸ்ல ஒரு டயலாக் வரும். ரவிமோகன் சொல்லுவாரு, "என்ன வேணா நீ தடுத்துறலாம். ஆனா எனக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறை திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைய கையில எடுப்போம்டான்னு." அதுக்கு சிவகார்த்திகேயன் பதில் சொல்லுவாரு, "வாங்க. என் பையனும், என் பேரனும் உங்களுக்கு எதிரா தொடர்ந்து களத்துல போராடுவான். அவ்ளோ எளிதில நாங்க விட்டு குடுத்துற மாட்டோம்." அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அதுதானே நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அவங்க போராடி பெற்றுக் கொடுத்த அந்த மொழி உரிமை அப்படிங்கிறத இன்னைக்கு போராடி காப்பாத்த வேண்டிய ஒரு நிலைமையில தானே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். படம் பார்த்தீங்கன்னா, இது போன்ற உணர்வுபூர்வமான காட்சிகளோட நீங்க கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. பல இடங்கள்ல உண்மையிலேயே கண்ல தண்ணி வந்துருச்சுங்க.
நான் ரொம்ப எமோஷனல் டைப். நான் படம்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆயி பார்ப்பேன். அப்படியே கதையோட ஒன்றி போயிடுவேன் சில நேரங்கள்ல. என்ன அறியாம நான் அழுவேன். எங்க வீட்ல கிண்டல் கூட பண்ணுவாங்க. நீங்க வந்து என்ன இவ்ளோ எமோஷனல் ஆறீங்க? இவ்ளோ இன்வால்வ் ஆயி பார்க்குறீங்க அப்படின்னு. ஆனா சில படங்கள் வந்து டெஃபினட்டா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஒரு பார்வையாளரா நம்ம பார்க்கும்பொழுது சில உணர்வுகள் வந்து நம்மள மீறி நம்மள உணர்ச்சி வசப்படுத்திரும் இல்லையா? அந்த மாதிரி பல தருணங்கள் இந்த படத்துல இருக்கு. இன்ஃபாக்ட் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, இந்த படத்துல எந்த ஒரு அரசியல் கட்சி சார்பாகவும் இந்த படம் எடுக்கப்படவில்லை. அண்ணாவையே பாசிங் ரெஃபரன்ஸ்ல தான் ஆரம்பத்துல ஒரு காட்சியில வராரு. கடைசியில ஒரு காட்சியில வராரு. இந்த அரசியல் வரலாற்ற சொல்ற படங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மெல்லிய இழை தான். அது உண்மையிலேயே ஒரு நியூட்ரலான படமா, இல்ல ஒரு புராபகேண்டா பிலிமா அப்படிங்கிறதுக்கு நடுவுல அந்த ஃபைன் லைன் இருக்குல்ல, அந்த ஃபைன் லைன் ஆஃப் பேலன்ஸ வந்து சுதா கொங்கரா ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இப்படி அப்படி போயிருந்தான்னா, அது திமுகவுக்கான புராபகேண்டா பிலிமா மாறியிருக்கும். ஆனா இந்த படம் அப்படி இல்ல. இதுல சென்சாருக்கு 25 கட் எல்லாம் குடுத்திருக்காங்க. முக்கியமான டயலாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஆனா அன்எடிட்டட் வெர்ஷன்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்னதான் தீ பரவட்டும் அப்படிங்கிறத நீதி பரவட்டும் அப்படின்னு மாத்துனாலோ, இல்ல 1968ல அண்ணா பேசிய அந்த வசனத்தை வந்து நீங்க மியூட் பண்ணாலும், சென்சார் பண்ணாலும், இன்னைக்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது. ஏன்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை உணர்வு ரீதியாக கட்டி போட்டிருக்குது. நீங்க என்னதான் மியூட் பண்ணாலும், எடிட் பண்ணாலும் அந்த வசனங்கள் ஆடியன்ஸோடைய இதயத்துல ஒரு கனெக்ஷன ஏற்படுத்தும். இந்த படத்துல அப்படித்தான் நடக்குது. பல இடங்கள்ல மியூட் பண்ணியிருந்தாலும், கேரக்டர்ஸ் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் உணர முடியும். அந்த உணர்வு தாங்க இந்த படம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு வந்து பெருமளவுல பாதிச்சிருக்கு. நான் பார்த்த ஷோலயே நெறைய இளைஞர்கள் இருந்தாங்க. வெளியில வந்தபோது நெறைய பேர் சொன்னது என்னன்னா, "இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க மொழிக்காக" அப்படிங்கிறது இந்த படத்த பார்க்கும்போது தாங்க தெரியுது. இந்த வரலாறுலாம் எங்களுக்கு தெரியல. இனிமேல் போய் பார்ப்போம், படிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதாங்க இந்த படத்துடைய மோட்டிவ். அரசியல் பேசணும் அப்படிங்கிறது இந்த படத்துடைய மோட்டிவ் கிடையாது. இல்ல ஒரு அரசியல் கட்சிய தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறது இந்த படத்துடைய மோட்டிவ் கிடையாது. தேர்தல் பிரச்சாரமும் இந்த படத்துடைய மோட்டிவ் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஜென்ஸிக்கு நம்ம வரலாற அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன் தமிழ்நாடுன்னா, நாம இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்படுறோம்? இந்த மண், மொழி, மானம் காக்க ஏன் இவ்வளவு தூரம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த அரசியல் புரிதலை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கோடு தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்துல இந்த படம் பெரிய ரீதியில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அரசியல் மயப்படுத்த முடியாது. ஆனா, இந்த படத்த பார்த்துட்டு ஒரு 10 பேராவது நம்மளுடைய வரலாற தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம அரசியல புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதுவே இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளரும் சரி, இயக்குனர்களும் சரி, கமர்ஷியலா ஒரு படம் எடுத்துட்டு போயிடுவோம். 2 ஃபைட்டு, 4 சாங்க வச்சுட்டு, 4 பஞ்ச் டயலாக்க போட்டோம்னா, படம் சக்சஸ் ஆயிடும். நமக்கும் பணம் கொட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, ஒரு சமூக பொறுப்புணர்ச்சியோடு, அரசியல் வரலாற்று, நம்மளுடைய கலாச்சார வரலாறு, நம்மளுடைய மொழி வரலாறை அடிப்படையாகக் கொண்டு, ஒரு திரைப்படத்தை அதுவும் இந்த தலைமுறை பார்க்கிற அளவுக்கு ஜனரஞ்சகமா எடுத்த டான் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கும், இயக்குனர் சுதா கொங்கரா அவர்களுக்கும், இசையமைத்த ஜி.வி. பிரகாஷ் அவருக்கு 100வது படம். பாடல்கள் அவ்வளவும் ரொம்ப இனிமையாக இருக்கு. உண்மையிலேயே ரெக்கார்டிங் பிஜிஎம், இந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம் மிரட்டி இருக்கிறார். நடித்த நடிகர்களுக்கும், இதுல வொர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் அந்த 1965 எராவ கிரியேட் பண்றதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அங்க ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி அந்த பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய செட் ப்ராப்பர்ட்டீஸ்ல இருந்து எல்லாமே இந்த ஆக்டர்ஸோட லுக்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா வந்து அவங்க ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் பராசக்திக்கு ஒரு பிக் சல்யூட். சமீப காலங்கள்ல பார்த்த ஒரு தரமான படம் அப்டின்னா, அது பராசக்தி தான். எத்தனையோ புராபகேண்டா பிலிம்ஸ் பொய்யையும், புரட்டையும் சொல்லக்கூடிய காஷ்மீர் ஃபைல்ஸா இருக்கட்டும், இல்ல கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும், இல்ல இப்ப வந்த இந்த எச். ராஜாவோட கந்தக்கோட்டையா, அந்த படமா இருக்கட்டும். இப்படி எத்தனையோ புராபகேண்டா பிலிம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா, உணர்வு ரீதியாக தமிழர்களுடைய மொழிப்பற்றை பிரதிபலிக்கக்கூடிய இந்த படத்த தயவு செஞ்சு பாருங்க. மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. பராசக்தி தீ பரவட்டும். நன்றி.